அனிருத் ரொம்ப நல்லவம்மா. அவ ஒரு பெரிய சித்தாந்தவாதி. எத்தனையோ தடவை பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணு அவன்கிட்ட நான் சொன்னேன். அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் பிடிச்சிருந்தது. இப்போ அந்த கவர்மெண்ட்டாக வந்து உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க போகுது. சார் அன்னைக்கு யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியும் சார். ஆனால் இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே சொல்றியா? அவங்க பேரை எழுத மாட்டேங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க எல்லார் பேரும் எழுதியே ஆகணும் சார். அப்போ அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும், நீயே அவசரப்படுற. கொஞ்சம் பொறுமையாக தான் இரு. ஆனால் சார் அவங்க பேரையாச்சும் ரெக்கார்ட் பண்ணணும்ல சார்? இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை. விசாரணை தான் நமக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் செத்தவங்க யாரும் திரும்பி வரப்போறதில்ல. அந்த விஷயம் உங்க எல்லாரை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இங்க வந்ததே என் புருஷனை கொண்டவங்களோட பேர் அந்த போலீஸ் ரெக்கார்ட்ல எழுதப்படணும். அது உங்களால முடியுமா முடியாதான்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன். நான் கிளம்புறேன். வாடா போலாம். சாப்பிடு ஒழுங்கா. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத, நான் பேசி பார்க்கறேன். கேஸை எப்படி கொண்டு போறேன்னு மட்டும் பாருங்க. யாராலையும் எவனாலையும் என்னை பயமுறுத்தவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. ஹியரிங் ஆரம்பிக்கிட்டோம். அப்புறம் நான் யாருங்கிறத நீயே நல்லா புரிஞ்சுப்ப. அது மட்டும் இல்லாமல் நான் பணத்துக்கெல்லாம் வாதாட மாட்டேன். நியாயம் இருந்தாதையே முதல்ல வாதாடவே செய்வேன். என்னோட நோக்கமே நேர்மையாக இருக்கணும், புரியுதா? அதனால நீ பயப்படாத. பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டேன். நீ சைன் மட்டும் பண்ணு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சைன் பண்ணிட்டு வரல? சரிங்க சார். சரி. அப்புறம் இன்னைக்கு சேம்பரில் வந்து என்னை பாரு. அப்படியே ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருவேன். என்ன? ஐயோ சார், 5000ங்கிறது இருப்பா, அவசரப்படாத. நான் என்ன முழுசா சொல்லலை. அதுக்கப்புறம் கூட என்ன, இது வந்து டீ காபி செலவு தான் தம்பி. வர வர வேர்க்கடல வர கம்மியாக கொடுக்குறானுங்க. அப்பா கரெக்டாக தான் சொன்னார். எதுவுமே சரி கிடையாது. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். ஆனா அவனுங்க சட்டத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறானுங்க. நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. இதை மாதிரி நிறைய நியூஸ் வருது. அப்ப போலீஸோ இல்ல அரசாங்கமோ இதுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதா? நான் தான் சாட்சி. நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். என் உடம்பு இப்படி ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வெளி உலகமே தெரியலன்னு அர்த்தம். அண்ணி, நான் போய் ஃபோட்டோ காப்பீஸ் வாங்கிட்டார். அது வரைக்கும் நீங்கள் எங்கேயே இருங்க, உட்காருங்க, நான் வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதீங்க. போக மாட்டேன். ஒன்று எத்தனாவது கேஸு? 5ஆம் நம்பர். என்னோடது 7வது கேஸு. வெயிட் பண்ணுறேன், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ணா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னப்பா? கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க. எதுக்கு வரணும்? வாங்க, அப்புறம் சொல்கிறேன். இங்கே பாருப்பா, ஏரிங்க்கு லேட் ஆகுதுப்பா. இப்போ வர சொல்கிற? 2 நிமிஷம் வாங்க. மோகித், அப்புறமா இது காசு தரேன். என்ன வா. எங்க? ஐயா, நீங்களா? சார் எங்கே போனார்? 5 நிமிஷமா அவங்கள ஏரிங்காக கூட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியலையே. நாங்க கூட அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்னோட குழந்தை ஜெராக்ஸ் எடுக்க போயிருக்கான். அவன் இப்ப வந்துருவான். எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கீங்க? 2வது சான்ஸ் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க வெளியே தேடுங்க, உள்ள போய் தேடிட்டு இருக்கேன். போய் தேடுங்க.
அவரை கண்டுபிடிச்சியா? அவர் எங்க போனாரு தெரியல அண்ணி. இப்ப நாம என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. அனுபவ், நீங்க இங்க என்ன பண்றீங்க சார்? நான் கேஸுக்காக வந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஷிபுரே பாழாயிடுச்சு. இதே விஐபி செத்தான்னு வைங்க, 24 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு அப்பாவியை பிடிச்சி இவன் தான் குற்றவாளின்னு ஜெயிலில் போட்டுருவாங்க. சாதாரண மனுஷனுக்கு இங்க கொஞ்சம் கூட மதிப்பே இல்லை. போலீஸ் எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணணும்? நாங்க எந்த ஒரு பார்ட்டி மெம்பரும் இல்லையே. நீங்க ஏன் கட்சியில் சேரக்கூடாது? கட்சியில் சேராதது மிகப்பெரிய குற்றம். எங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அனிருத்துக்கு ஆனதை நினைச்சு என்னால் அப்படியே போயிட முடியாது. என்னால் முடிஞ்சா நான் பண்றேன். நாங்க அந்த லாயருக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன். அண்ணியை பார்த்து ஏதாவது கூட்டிட்டு போ. பண்ணுங்க. அம்மா, நீ மத்தியானம் நல்லா தூங்கிட்டியா? தூங்கலல்ல? அப்புறம் எதுக்கு இன்னும் தூங்காம இருக்க? கண்ணை மூடி தூங்கு செல்லம். நானும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். அம்மா, ம், அப்பா இனிமே திரும்பி வரவே மாட்டார்ல? வருவாரு கண்ணா. நீ பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் திரும்ப வருவாரு. உண்மையாவா? அந்த ஒளி வீசுற வானத்துல 7 நட்சத்திரம் ஒன்னா ஜொலிக்கும் போது உங்க அப்பாவை உன்னால பார்க்க முடியும்.